கிருஷ்ணகிரியில் நகராட்சி அலுவலர்களை அவதூறாக பேசிய திமுக நகர செயலாளரை கண்டித்து நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலர்களை அவதூறாக பேசிய திமுக நகர செயலாளர் நவாப்பை கண்டித்து மாநகராட்சி அலுவலர் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் மனைவி வகிக்கும் அரசு பொறுப்புகளை திமுக நிர்வாகிகளாக உள்ள அவர்களது கணவர்களை எடுத்து நடத்துவதும் அதிகாரிகளை கடிந்து கொள்வதும் வாடிக்கையாகிவிட்டதாக குற்றம் சாட்டினர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் பரிதா நவாப்பின் கணவர் கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளராக உள்ள நிலையில் சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரை கடந்த 25ஆம் தேதி அவதூறாக பேசியுள்ளார். இதுகுறித்து அரசு ஊழியர் சங்கம் சார்பில் நகராட்சி கமிஷனரிடம் தெரிவித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறினர். தங்களது உணவுப் பொருட்கள் மீது தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மயில்மார்க் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் பேட்டியளித்துள்ளனர். கோவை மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் பங்குதாரர்கள் பொன்முருகன், பாலசுப்ரமணியம், செந்தில்குமார் உள்ளிட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த புகார் மனுவில் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மயில்மார்க் என்ற பிராண்ட் பெயரில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வரும் நிலையில் சில மாதங்களாக தங்களது தயாரிப்புகளில் விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்திருப்பதாக ஆதாரமே இல்லாத தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் கோவையைச் சேர்ந்த ரவீந்திரநாத் என்பவர் தவறான தகவல்களின் அடிப்படையில் தங்கள் நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்பி வருவதாக கூறியவர்கள் தங்களது உணவுப் பொருட்கள் மீது தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். தங்களது நிறுவன தயாரிப்புகள் எந்தவித கலப்படமும் இல்லை எனவும் நாங்கள் தினமும் அந்த உணவை தான் சாப்பிட்டு வருவதாகவும் கூறினர். தெரியாத நபர் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதாக இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரவிட்டு இருக்காங்க. முகம் தெரியாத நபர் அதை மக்கள் நம்பிடக்கூடாது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்கோம். அவரும் உறுதியளிச்சிருக்காரு. அவரும் எங்ககிட்ட இது பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்க விசாரிக்கிறத பற்றி இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி அதாவது விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை வயலில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மருந்தை தயாரிக்கிற உணவுப் பொருளில் கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் ஆல்ரெடி உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன். டெய்லி நான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன். நீங்களாவது வீட்டில் எல்லா தாளிச்சு அதெல்லாம் செய்வாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் குப்பை தரம் பிரிக்கும் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் விண்ணை மூட்டும் அளவிற்கு புகைமூட்டம் எழுந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். சிவகங்கை நகராட்சி 8வது வார்டுக்குட்பட்ட காலவாசி பகுதியில் நகராட்சி நிர்வாக சார்பில் குப்பைகளை தரம் பிரிக்கும் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கிடங்கின் அருகிலேயே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, நகராட்சி பள்ளி, மண்ணெண்ணெய் பல்கும் செயல்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கு சாலையை ஒட்டி செயல்படும் நிலையில் அங்கு அடிக்கடி சமூக விரோதிகள் தீ வைத்து செல்வதால் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர். இந்த வகையில் மாலையும் அதேபோல் சமூக விரோதிகள் தீ வைத்து சென்றதால் விண்ணை மூட்டும் அளவிற்கு அங்கிருந்து புகை கிளம்பி அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டதுடன் பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க போராடிய தீயணைப்பு வீரர்கள் வாகனத்தில் தண்ணீர் தீர்ந்ததன் காரணமாக மீண்டும் வெளியில் தண்ணீர் நிரப்ப சென்று மீண்டும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அந்த குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புவனகிரியில் இளைஞர் ஒருவரை போதையில் அடித்து பணம் மற்றும் செல்போன் பறித்து சென்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இளைஞரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புவனகிரி ஆட்டுத்தொட்டி தெருவை சேர்ந்த ஸ்டீபன்சன் என்பவர் புவனகிரி கடைவீதியில் நாட்டு மருந்து கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு கடை வியாபாரத்தை முடித்து வீடு திரும்பும் பொழுது சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த ஸ்டீபன்சனை பின்தொடர்ந்த சூர்யா, தினேஷ் என்ற 2 இளைஞர்கள் போதையில் அடித்தும் முகம் மற்றும் கை கால்களில் கடித்தும் அவர் வைத்திருந்த செல்போன் மற்றும் ரூபாய் 8000 ரொக்கப் பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காயமுற்ற ஸ்டீபன்சன் கொடுத்த புகாரின் பேரில் புவனகிரி போலீசார் சூர்யா மற்றும் அப்பு என்கிற தினேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு உட்கொண்ட 6 மாணவர்கள் வாந்தி மயக்கத்துடன் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது ஜி அரியூர் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை உட்கொண்ட 10க்கும் மேற்பட்ட பல்வேறு வகுப்புகளை சேர்ந்த மாணவர்கள் வாந்தி மயக்கத்துடன் காணப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருகாமையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாணவர்களை அனுமதித்துள்ளார். மாணவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவர்கள் நலமுடன் இருப்பதாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். ஒரு சில மாணவர்கள் முதலுதவி அளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர், துறை சார்ந்த அதிகாரிகள் சுகாதார நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.